ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்மானிஸ். எல்லாம் தமிழக வெற்றிக் கழக நண்பர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மெயினாக நம்ம கட்சி நண்பர்கள் தோழர்களுக்காக மட்டும் கிடையாது. ஸோ பொதுமக்களுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அதாவது 2-3 நாளாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு விஷயம் பயங்கர வைரலாக சுற்றிட்டு இருக்கு. குமரி மாவட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று நம்ம தளபதி விஜயன் மக்கள் இயக்கம் சார்பாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்போ நியூஸ்லலாம் போட்டிருந்தாங்க, ஒரு ஒப்பந்தம் அடிப்படை, அதாவது அக்ரிமெண்ட் பேஸில் மாத வாடகை கொடுக்குற மாதிரி, அதாவது டிரைவர் அப்புறம் மாதம் ஒரு வாடகை கொடுத்துட்டு ஸோ ஃப்ரீயாக ஒரு ஆம்புலன்ஸ், அதாவது கஷ்டப்படுறவங்களுக்காக அவங்க ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அகில இந்திய பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் தான் அது ஓப்பன் பண்ணி வச்சு, சபீன் அவர் தான் அங்கே மாவட்ட தலைவராக இருக்கார். ஸோ அவரோட இதுலேயும் அவரும் அவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இதை ஆரம்பித்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது, செம்மையாக போயிட்டு இருந்தது. ஸோ பயங்கரமாக போயிட்டு இருந்தது. இப்போது ஒரு 4-5 நாளாக பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பயங்கரமாக, அது எதுக்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களான்றது நமக்கு அரசியல் புதுசில் நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். பிப்ரவரி மாதம் புது குழந்தைன்னு கூட சொல்லலாம். டிவிக்கேன்றது புது குழந்தை. ஸோ நமக்கு தெரியாது, நம்ம எப்போவுமே சுற்றி படங்கள், தளபதியோட படம் ரிலீஸு, ஸோ படம் ரிலீஸ் அப்போ இருக்கிற காம்படிஷன்ஸ், நமக்கு நார்மலாகவே பிரச்சனைகள் அதிகமாக வருங்க. ஒரு படம் ரிலீஸ்னால் கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்கள்லாம் பார்க்காதது கிடையாது. சர்க்காருக்கு என்ன நடந்தது, காவலன் படத்துக்கு என்ன நடந்தது, ஸோ தலைவாக்கு என்னென்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் நம்ம மேலே கல் எரிஞ்சிட்டே இருந்தாங்க. ஸோ தளபதி சொன்ன மாதிரி நம்ம நதி மாதிரி போய்கிட்டே இருந்தோம். ஸோ இப்போது அந்த கல்களெல்லாம் பாறாங்கல் சைஸில் பெருசாக விழ ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ யார் நோண்டி விட்ட விஷயம், எதுக்காக பண்ணாங்க, யார் சொல்லி பண்ணாங்க, இதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த நியூஸ், அதாவது ஒரு நியூஸ் சேனலில் அதை பற்றி சொன்னாங்க. இது மாதிரி ஃப்ரீயாக கொடுத்த ஆம்புலன்ஸ்னு சொல்லி அந்த டிரைவருக்கு ஃபோன் பேசுகிற ஒரு கால், அதாவது அதில் தளபதி ஸ்டிக்கர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு பேசுகிறாங்க. ஒரு சேனல் ரிப்போர்ட்டர் பேசுகிறாங்க. ஸோ இது விஜய் மக்கள் இயக்கம் பண்ணது தானே, நீங்கள் டிரைவர் தானே, ஃப்ரீயாக வரமாட்டிங்களா, ஃபுல்லாக அதை கேட்கும்போதே நமக்கு தெரியும் 1008 வேலைகள் இருக்குது. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் ரோடு பார்த்துருக்கீங்க, ஸ்ட்ரீட் லைட்டு, இந்த மாதிரி மக்களுக்கு அடிப்படையான வசதிகள் இல்லாமல் நிறைய ஊரில், நிறைய கிராமங்களில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் யார் கண்ணுக்குமே தெரியல. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆம்புலன்ஸில் தளபதி ஸ்டிக்கர் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த ஆம்புலன்ஸில் தளபதி ஸ்டிக்கர் எடுத்துட்டாங்க. இவங்க ஏதோ நாங்கள் ஊழல் பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. உண்மையாலே என்ன நடந்தது? ஸோ எனக்கு சபீன் ரொம்ப வருஷமாகவே தெரியும், நண்பர், அவரை தெரியும். ஸோ அவரோட மக்கள் பணிகள்லாம் பயங்கரமான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஏரியாவில், அவங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. விஜயன் மக்கள் இயக்கம் சார்பாக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ வாடகைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்து விடுறாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், மக்கள் சேவைக்காக அந்த விஷயம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுற ஒரு கூட்டம், அப்படி பண்ணுற ஒரு தோழர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது என்ன பேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிமெண்ட் பேஸில் பண்ணியிருந்தாங்க, வாடகை ரீதியில் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நாள் போகும்போது அதோட வாடகை இன்க்ரீஸ் பண்ணுறதும், ஸோ அவங்களுக்கு தமிழ் ஓனர் அப்புறம் நம்ம நிர்வாகித்தை அவங்க ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம்னு சொல்ல முடியாது, ஒரு அக்ரிமெண்ட் மிஸ்கம்யூனிகேஷன் சொல்லலாம். அவங்க 2 பேரும் ஒப்பந்தம் சரி வரல. நம்ம இப்போ வீடு வாடகை கூட்டாட்டின்னு உங்களுக்கு தெரியும், நம்ம அதிகமாக வாடகை ஏற்றினா அவங்களால கட்ட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதே மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம தளபதி விஜய் அண்ணனோட மக்கள் இயக்கம் நண்பர்கள்லாம் சேர்ந்து, ஸோ நம்ம இனிமேல் இந்த வாடகைக்கு நம்ம விட வேணாம், நம்ம ஒரு புது ஆம்புலன்ஸே விட்டுடலாம். புதுசு மீன் செகண்ட் ஹேண்ட்ஸ் வாங்கி கம்மி ரேட்டுக்கு என்ன விற்கிதுன்னு பார்த்து வாங்கி அதை நம்ம பண்ணலாம். நம்ம வாடகை கட்ட தேவையில்ல, டிரைவர் சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும், டீசல் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். ஸோ பாதி அமௌண்ட் குறைஞ்சிரும்ன்றனால அதை பிளான் பண்ணி ஆம்புலன்ஸும் வாங்கிட்டு செகண்ட்ஸில் ஒரு சூப்பர் ஆம்புலன்ஸ் ஒன்று வாங்கிட்டாங்க. ஸோ வாங்கி முடிச்சு, அதாவது இது நடக்கிறது ரொம்ப நாள்லாம் கிடையாதுங்க. இந்த ஆம்புலன்ஸ் இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிவிட்டு புது ஆம்புலன்ஸ் வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அது ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு ஒரு 2-3 நாளுக்காக வெயிட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் இதாகிடுச்சு அதாகிடுச்சுன்னு சொல்லும்போது, என்னையா இது, அந்த மாதிரி அந்த ஸ்டிக்கர் வெட்டுற வேலைகள், அதாவது தமிழக வெற்றிக் கழகம்னு போட்டு, ஸோ அதோட வேலைகள்லாம் போயிட்டு இருந்தோம். ஆன் ப்ரோக்ரஸில் இருக்கும்போது, அதாவது 2 நாளில் இதை சேவைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி டீம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த சைடு யார் பண்ண வேலை, யார் குத்தி விட்ட வேலைன்னு தெரில, அதை பெருசாக, அதாவது நாங்கள் ஏதோ பெரிய ஊழல் பண்ண மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சபீன் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி இருக்கும் கூட ஒரு 2 வீலரில் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகள் சபீன் எல்லாருமே போய் கிட்டத்தட்ட 20,000 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க அதை பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி வந்துக்கிட்டே இருக்கும்.
ஸோ இது நம்ம தடுக்க முடியாது. நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நம்ம விஜய் அண்ணன் மைக் பிடிச்சி நம்ம பேசவே ஆரம்பிக்கல, கட்சியை பற்றி பேச ஆரம்பிக்கல, கொடியோட சின்னம் அனௌன்ஸ் பண்ணல, கொடி கலர் அனௌன்ஸ் பண்ணல, எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. கட்சியோட பேர் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே கேஸ் போடலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்தேன். இதிலே தெரிஞ்சுக்கோங்க நம்ம தளபதி விஜய் நம்ம தலைவரோட பவர் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம யாரும் ஏமாற்றி சம்பாதிக்கல, நல்லது நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பல வருஷமாக வெளியில்லா விருந்தகம், ரொட்டிப்பால் முட்டை திட்டம், ஸோ குருதியகம், விழியகம், இந்த மாதிரி நிறைய இலவச பயிலகம், இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் தளபதி விஜயனோட நிர்வாகிங்க, டிவிக்கு நிர்வாகிங்க நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணாத மீடியா நியூஸ் சேனல்ஸ்லாம் இந்த ஒரு சின்ன விஷயம் இது நம்ம பண்ணியிருந்தால் நம்ம ஒத்துப்போம். ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இக்கு வைக்கலன்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள் வந்தபோது விஜயன் என்ன பண்ணார், ஸோ அதை கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணி ஓகே இக்கு வருது, அவங்க மக்கள் சொன்னது உண்மை தான், நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்லி மாற்றின ஒரு மனுஷன் அவர். ஸோ இப்படியெல்லாம் விலையில்லா விருந்தகம் கூட பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட அடுப்பு அணையக்கூடாது, என்ன உதவியாக இருந்தால் உடனே கேளுங்கன்னு சொன்ன ஒரு இந்த மாதிரி அவங்க தோழர்கள் கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனால் வித்தின் ஒரு 1.5 hours பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸை நம்ம பசங்க இறங்கிட்டாங்க. அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி இருந்தது. நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணல, ஸ்டிக்கர் ஓட்டாக நிற்க வச்சுருந்தோம், அதுக்குள்ளே போய் நியூஸ் போட்டிங்களேன்னு சொல்லி அந்த செகண்ட் ஹேண்ட் ஆம்புலன்ஸ் இப்பவும் ஓடிட்டுருக்கு, நல்லா சிறப்பாக ஓடிட்டுருக்கு. இனிமேல் அது ஒரு நாள் கூட நிற்காது, எல்லா மக்களும் யூஸ் பண்ணலாம், கஷ்டப்படுறவங்களாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் அந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் டிவிக்கு மேலே நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் இனிமேல் இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வருவாங்க. ஸோ நிர்வாகிங்க எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருங்க. இது ஒன்று உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ 2-3 நாளாக இது பயங்கரமாக போயிட்டு இருந்தது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்கள், பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் வருங்காலத்தில் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ எல்லாம் சமாளித்து தான் வரணும். ஸோ 2026 தலைவர் பயங்கரமாக இருக்க போகிறாருன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. எதிர்ப்பு வர தானே நம்ம விஜயன சர்க்கார் லான்ச்சிலே சொல்லியிருக்காங்க, நம்ம மேலே போட்டு அமுக்குவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, அதுக்குள்ளேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு வருவாருன்ட்டு கூடிய விரைவில் வரப்போகிறாரு. ஸோ இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட முக்கியமான கேள்வி, டிவிகேல எப்படி பிரதர் மெம்பர் ஆகிறது, மெம்பர்ஷிப் எப்படி ஆகுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஆப் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில் வீடியோஸ் நம்ம சேனலில் வருது. ஸோ இது எல்லாமே நம்ம கட்சி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நிறைய தளபதி அப்டேட்டில் சந்திக்கலாம். டாடா டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.